கோபி, சொல்லுங்கப்பா. உட்காருப்பா. என்னப்பா பரீட்சைலாம் ஆரம்பிச்சிச்சு போல் இருக்கு. படிக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. நான் என்னப்பா பண்ணுறது, படிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். புக்கை தந்தால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பா, அம்மா இருந்து 2 வருஷம் ஆகுது. உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனாப்பா? நல்லா படிக்கணும், நீ நல்லா இருக்கணும் தானே. 4 பேர் பார்த்து நீ பெரிய இன்ஜினியர் ஆகணும், 2 வீடு வாங்கி நல்லா இருக்கணும் தானே எனக்கு ஆசை. 2 வீடு என்னப்பா, 4 வீடு கூட வாங்கிக்கலாம்ப்பா. பார்த்துக்கப்பா, எல்லாம் உன் கையில் தான் இருக்கு. வாப்பா, உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் படிக்க சொல்லுப்பா. முதல்ல நான் படிக்கணும் அங்கிள், அப்போ தான் அவனை படிக்க வைக்கணும். நல்லா சேர்க்கப்பா. வெளியில் இருக்கிற தம்பி, கதவை சாத்திக்குங்க. என்ன மச்சான் ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? இல்லை மச்சான், எனக்கு அவன் நினப்பாவே இருக்கு. அப்பா கிட்ட வேற எதுவும் சொல்லலடா. ஷேர் பண்ணிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி வா. டேய் எங்கடா? விளையாட தான் வா. டேய் நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன்டா. சரி போயிட்டு வா. இங்கேண்டா கூப்பிட்டு வந்த? வா சொல்கிறேன். டேய் நித்ரா, ஏன்டா கிறுக்கு பசங்களா இவ்வளோ பெரிய கிரவுண்டை வச்சுட்டு ஏன்டா இங்கேருந்து விளையாடுறீங்க? முதல்ல இங்கே கழட்டு, அப்புறம் அங்கே போய் கழட்டிக்கலாம். போடுறா போடுறா. டே சுந்தர், இங்கிட்ட வாடா. டே மச்சான், நீ அங்கிட்டு போடா. போடுறா. ஒரு நிமிஷம் மச்சான். போடா டேய். ஐயோ போடா. என்னடா அவன் ஜாலியாகலாம் கூட்டு வந்தா இங்கே வந்து ஃபோன் எடுத்துட்டு நோண்டிகிட்டு இருக்கான். சா. சொல்லு சந்தியா. ஏன் கோபி மார்னிங்ல இருந்து கால் பண்ணல? சந்தியா, உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல சந்தியா. இதெல்லாம் சில்லி ரீசன் கோபி. நேத்து நீ என்ன வார்த்தை சொல்லி திட்டின ஞாபகம் இருக்கா? சரி சந்தியா, தெரியாம அந்த வார்த்தையில திட்டிட்டேன் சந்தியா. கோவத்துல என்ன வேணா பேசுவியா? என்னால இதை ஏத்துக்க சரி முடியாது. சந்தியா, சந்தியா இதை பத்தி விட்டுரு சந்தியா. சரி கோபி விட்டுறேன், உன்னை விட்டுறேன், இந்த லவ்வே விட்டுறேன். சந்தியா ப்ளீஸ் எனக்கு சந்தியா. எதுவுமே வேண்டாம். சந்தியா இனிமேலும் ப்ளீஸ் உன்னால சந்தியா. நான் சந்தியா கஷ்டப்பட விரும்பல. சந்தியா போதும், ப்ளீஸ் போன சந்தியா. வச்சிரு. Bye. சரி கோபி விட்டுறேன், உன்னை விட்டுறேன், இந்த லவ்வே விட்டுறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். இனிமேலும் உன்னால நான் கஷ்டப்பட விரும்பல. போதும், பாய். டேய் விஷ்ணு. என்னடா? மச்சான், எனக்கும் அவளுக்கும் சண்டை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுடா. நான் நைட்டு வேற அவளை ரொம்ப திட்டேன்டா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லவ்வில் சண்டை வரதான் சகஜதானடா. நீ நினைக்கிற மாதிரி சாதாரண சண்டைல மச்சான். அவள் எங்கே என்னை விட்டு போயிடும்னு சொல்கிறப்பெல்லாம் உன் லைஃப்பில் நடந்த மாதிரி ஏமான்னு பயமாக இருக்கு மச்சான். மோவானியில் ஒன்னாடா யாழ் சொல்ல வைக்காரா? சாரி மச்சான். ப்ளீஸ்டா. சந்தியா உன் கூட தானே இருக்கா, ஒன்றா தானே சுற்றுறீங்க, உனக்காக தானே இருக்கா. போடா. ஹே பாலா, சொல்லு மச்சான். நீ ரூம் போய்ட்டு நான் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் பார்த்துக்கிறேன்டா. இந்தா வண்டி எடுப்போ. மச்சான் போட்டல் அழகாக இருக்கலாம் மச்சான். சாரி மச்சான், தெரியாமல் அவளை ஞாபகப்படுத்திட்டேன்டா. கோச்சுக்காத மச்சான். பரவாயில்ல மச்சான், எனக்கு தான் கொடுத்துக்கல, நீ கிளம்பு. வா மச்சான் வீட்டுக்கு. நீ போ, நான் அப்புறம் வரேன். பா. வாப்பா கோபி, வா. சார் தான் அருள். சரிப்பா. நம்ம கூட தான் ஒர்க் பண்ணுறாரு. சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க, வந்துடுறேன். கோபி ஒரு நிமிஷம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இன்ஜினியரிங். ஓ இன்ஜினியரிங்கா? ரொம்ப சந்தோஷயா. அப்புறம் குமார் பையனை இன்ஜினியர் எல்லாம் படிக்க வச்சாச்சு, பெரிய லெவலில் வந்துடுவான் போல இருக்கையா? அப்பெல்லாம் எனக்கு பேராசை இல்லை சார். பையன் படித்து பெரிய ஆள் ஆகி நல்லா இருக்கணும், அவன் செட்டில் ஆனால் அதே போதும். அதான் என்னுடைய பெரிய ஆசை. பா விடுங்கப்பா, அதெல்லாம் நான் வந்துடுவேன்ப்பா பெரிய ஆளா. சந்தோஷம்ப்பா. வரேன்ப்பா. சரிப்பா. கோபி சொல்லுங்க அங்கிள். ஒரு நிமிஷம். உங்கள் அப்பாவோட ஆசையே நீ பெரிய ஆளாகணும், நீ சம்பாதிக்கணும்,
நீ சாதிக்கணும், நீ ஜெயிக்கணுன்றதா உங்கள் அப்பாவோட பெரிய கனவு. புரியுதா? உங்கள் அப்பா விட்டுறாத, நல்ல மனசு, விட்டுறாதப்பா. சரிங்க அங்கிள், நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. சரி குமார், மனசை போட்டு ஏதோ வளர்த்திட்டு இருக்காதீங்க. வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுல உங்கள் பையன் பெரிய லெவலில் வருவான். புரியுதா? அது போதும். கிளம்புறேன்னா ரொம்ப சந்தோஷம். ஹலோ விஷ்ணு. சொல்கிறா. மச்சான், எனக்கு அவனோட அப்பாவே இருக்கு மச்சான். எங்கள் அப்பாவோட அவள் தான் ஒரு படி மேலும் தோணுது மச்சான். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னடா இப்படி பேசுகிற? இன்னைக்கு வந்தாடா அவ. உங்கள் அப்பா பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. முடியல மச்சான் என்னால். அவன் நினப்பாவே இருக்கு. தயவு செஞ்சு படிக்க வேலையை பாடுறா. படிடா மச்சான். சரிடா மச்சான். வைடா. வாடா. வாடா கோபி, எக்ஸாம்லாம் எப்படி பண்ண? எங்கடா அவன் நினப்பில் ஒன்றுமே பண்ணல. ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் மச்சான். எங்கடா என்னை விட்டுட்டு போகிறீங்க? ஊருக்கு தான் மச்சான். மச்சான், நான் இருக்க நிலைமையில ஏன்டா என்னை விட்டுட்டு போகிறீங்க? 2 நாள் தான்டா அம்மா வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு 2 நாள் வந்துடும்டா. மச்சான், போகிறதும் போகிற பைக் சாவியும் ரூம் சாவியும் கொடுத்துட்டு போ மச்சான். இந்த அப்படி பார்த்துக்கோடா. 2 நாளில் வந்துடுவேன். பார்ப்போம், 2 நாளில் வந்து பேசிக்கலாம். பார்த்துக்கோடா, வரேன். டேய், இது புறா. எங்கடா? வரேன் போ. டேய் கோபி. ஹலோ சந்தியா. ஹலோ ஹலோ சந்தியா, சொன்னா கேளு சந்தியா. சந்தியா, கோபி, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ லைஃப்பில் வருவேன். சந்தியா, என்னை விட்டுட்டு போயிட மாட்டில்ல? இல்லை கோபி, நீயே என்னை வேணான்னு சொன்ன. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எப்போதும் என் கூடயே இரு சந்தியா. உன்னை பிடிச்ச இந்த கையால் நான் வேறு யாரையும் பிடிக்க மாட்டேன். சரி கோபி, விட்டுறேன். உன்னையும் விட்டுறேன், இந்த லவ்வையும் விட்டுறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். இனிமேலும் உன்னால நான் கஷ்டப்பட விரும்பல. போதும், பாய். கோபி, கோபி, என்னடா ஆச்சு? கோபி, கோபி, அட போடா. உங்க அப்பா கிட்ட என்னடா சொல்லுவேன்? உங்க அப்பா கிட்ட செத்துருவாரா?
லவ் ஃபெயில் ஆயிடுச்சான் செத்துருவீங்கடா போடா நீ சாவி கேட்கும்போதே நினச்சேன்டா நீ பெரிய ஆளாகணும், நீ சம்பாதிக்கணும், நீ சாதிக்கணும், நீ ஜெயிக்கணுன்றதான் உங்கள் அப்பாவோட பெரிய கனவு. புரியுதா? உங்கள் அப்பா விட்டுறாத, நல்ல மனுஷன்.